ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9/12/2024. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, விநாசத்திற்கு முன்பாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தாரணை செய்து மற்றவருக்கும் புரிய வைக்கும் பொழுது உயர்ந்த பதவி கிடைக்கும். கேள்வி: ராஜயோக மாணவர்களுக்கு தந்தையின் டைரக்ஷன் என்ன? பதில்: ஒரு தந்தையின் உடையவரான பிறகு மனதை பிறரிடம் செலுத்தக்கூடாது. உறுதிமொழி கொடுத்த பிறகு அழுக்காக கூடாது என்று உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கிறது. தந்தை மற்றும் டீச்சரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக இருக்கும்படி முழுமையாக தூய்மையாக மாற வேண்டும். ஒரு தந்தையின் மீது மட்டும் அன்பு செலுத்துங்கள், அவரையே நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுக்கு அதிக சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். எப்போது இந்த உடல் இருக்கிறதோ அப்போதே புரிய வைக்கிறார். நேரடியாக புரிய வைக்கப்படுகிறது. எது நேரடியாக புரிய வைக்கப்படுகிறதோ அது பிறகு எழுத்து வடிவில் எல்லோரிடமும் போகிறது. நேரடியாக கேட்பதற்கு நீங்கள் இங்கே வருகிறீர்கள். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ஆத்மாதான் கேட்கிறது. இந்த உடல் மூலமாக எல்லாவற்றையும் செய்வது ஆத்மாதான். எனவே முதலில் தன்னை ஆத்மா என அவசியம் உணர வேண்டும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்று பாடல்படுகிறது. இங்கே பாகத்தை நடிப்பதற்கு எல்லோரையும் விட முதலில் தந்தையிடமிருந்து பிரிந்து வருவது யார்? எவ்வளவு காலமாக நீங்கள் தந்தையிடமிருந்து பிரிந்து இருக்கிறீர்கள் என்று உங்களை கேட்கிறார். அப்போது 5000 ஆண்டுகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். கணக்கு முழுமையாக இருக்கிறது தானே? எப்படி வரிசையாக வருகிறார்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மேலே இருந்த தந்தை உங்கள் அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்வதற்காக இப்போது கீழே வந்துவிட்டார். இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது தந்தை நேரடியாக இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் தந்தையின் தொழிலை அறியாமல் இருந்தீர்கள். பெயர், உருவம், காலம், தேசத்தை அறியவே இல்லை. உங்களுக்கு பெயர், உருவம், தேசம், காலம் எல்லாம் இப்போது தெரியும். இந்த ரதத்தின் மூலமாக தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலீடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இது எவ்வளவு சூட்சுமமாக இருக்கிறது! இந்த மனித சிருஷ்டி வடிவ மரத்திற்கு விதை வடிவமாக தந்தை இருக்கிறார். அவர் நிச்சயம் இங்கே வருகிறார். புதிய உலகை படைப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. அதற்காக அவர் அங்கே அமர்ந்தபடி ஸ்தாபனை செய்கிறார் என்பது கிடையாது. பாபா இந்த உடல் மூலமாக நமக்கு நேரடியாக புரிய வைக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இதுவும் தந்தையின் அன்பாக இருக்கிறது. வேற யாருக்கும் அவருடைய வரலாறு பற்றி தெரியாது. ஆதி சனாத்தன தேவிதேவர் தர்மத்தின் சாஸ்திரமாக இருப்பது கீதை. இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் விநாசம் ஏற்படும். தர்மஸ்தாபர்கள் யார் வந்தாலும் அவர்கள் வரும் நேரத்தில் அழிவு ஏற்படுவதில்லை. இதுவே விநாச நேரமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு எந்த ஞானம் கிடைக்கிறதோ அது பிறகு அழிந்து விடுகிறது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்திருக்கிறீர்கள். இரண்டும் முதலும் முடிவும் இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. சங்கமத்தில் வருவதே தந்தையின் பாகமாக இருக்கிறது. பக்தி அரைக்கல்பம் நடக்கிறது, ஞானம் நடப்பதில்லை. ஞானத்தின் ஆஸ்தி அரைக்கல்பத்திற்கு கிடைக்கிறது. ஞானம் ஒரே ஒரு முறை சங்கம் யுகத்தில் மட்டும் கிடைக்கிறது. உங்கள் இந்த வகுப்பு ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கிறது. இந்த விஷயங்களை நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சேவையின் ஆதாரத்திலே பதவிகள் எல்லாம் இருக்கின்றன. முயற்சி செய்து இப்பொழுது புதிய உலகத்திற்கு போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உங்கள் பதவி கிடைக்கும். அழிவு ஏற்படுவதற்கு முன்பாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை, படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும். பல பிறவிகளின் பாவங்கள் அழிய வேண்டும் என்று நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எதுவரை தந்தை கல்வி கற்பிக்கிறாரோ அதுவரை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். கல்வி கற்பிப்பவரோடு யோகம் இருக்கும் அல்லையா? டீச்சர் கற்பிக்கிறார், எனவே அவரோடு யோகம் இருக்கிறது. யோகம் இல்லாமல் படிப்பது எப்படி? யோகம் என்றால் கற்பிப்பவரின் நினைவு. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். 3 உருவிலும் முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். இந்த சத்குரு உங்களுக்கு ஒரே ஒரு முறை கிடைக்கிறார். ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது, அவ்வளவுதான். பிறகு ஒரு முறை வழக்கம் ஒழிந்து விடுகிறது. தந்தை ஆசிரியர் வழக்கம் தொடர்கிறது. குருவின் வழக்கம் ஒழிந்து விடுகிறது. சத்கதி கிடைத்து விட்டது அல்லவா? நிர்வாண தாமத்திற்கு நீங்கள் உண்மையாக போகிறீர்கள். பிறகு தமது நேரத்தில் பாகத்தை நடிக்க வருகிறீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. முக்தியும் நிச்சயம் கிடைக்கிறது. கொஞ்ச நேரத்திற்கு வீட்டுக்கு போய் இருக்கிறீர்கள். இங்கே உடலோடு பாகத்தை நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. கடைசியில் எல்லா நடிகர்களும் வந்து விடுவார்கள். நாடகம் முடிவடையும் நேரத்தில் எல்லா நடிகர்களும் மேடைக்கு வருவார்கள். இப்போது கூட எல்லா நடிகர்களும் மேடைக்கு வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கூச்சல் குழப்பமாக இருக்கிறது! சத்தியுகத்தில் எல்லாம் இப்படி பெரிய கூச்சல் குழப்பம் இருந்ததில்லை.
இப்போது எவ்வளோ சாந்தியாக இருக்கிறது. இப்போது தந்தையிடம் எப்படி சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்கிறதோ அதே போல் குழந்தைகளிடமும் ஞானம் இருக்கிறது. நமது மரம் எப்படி வளர்ந்து பெரியதாகி பிறகு அழிகிறது என்ற ஞானம் விதையிடம் இருக்கும் தானே. புது உலக செடி நடுவதற்கு, அதாவது ஆதி சனாத்தன தேவிதேவ தர்மத்தின் செடி நடுவதற்கு இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் எப்படி அரசாட்சி பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் புது உலகில் இளவரசன் ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த உலகத்தில் இருக்கும் எல்லோரும் தம்மை அதிபதி என்றே சொல்வார்கள். இப்போது கூட பாரதம் நமது தேசம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இப்போது நாம் சங்கமயுகத்தில் நிற்கிறோம், சிவாலயத்திற்கு போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இப்போது போய்விட்டோம், நாம் சென்று சிவாலயத்திற்கு அதிபதியாகிறோம். உங்கள் குறிக்கோளே இதுதான். ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் எல்லோரும் சிவாலயத்திற்கு அதிபதியாகிறார்கள். மற்றபடி ராஜ்யத்தில் பலவித பதவிகள் இருக்கவே செய்கின்றன. அங்கே மந்திரி என யாரும் இருப்பதில்லை. எப்போது அழுக்காக இருக்கிறார்களோ அப்போது மந்திரி இருக்கிறார்கள். லட்சுமி நாராயணர் அல்லது ராமர் சீதைக்கு மந்திரி இருந்ததாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீர்கள். ஏனெனில் அவர்கள் தாமே சதோ பிரதான தூய்மையான புத்தியோடு இருந்தார்கள். பிறகு எப்போது அழுக்காக ஆகிறார்களோ அப்போது ராஜாராணி ஆலோசனை பெற ஒரு மந்திரி வைக்கிறார்கள். இப்போது பாருங்கள் எத்தனை மந்திரிகள். இது மிக சுவராஜ்ய விளையாட்டாக இருப்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விளையாட்டு எப்போதுமே சுவராஜ்யத்திற்காகவே இருக்கிறது. அதில் சுகமும் கிடைக்கிறது, துக்கமும் கிடைக்கிறது. இந்த எல்லையற்ற விளையாட்டை குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதில் அழுவது, புலம்புவது போன்றவற்றிற்கு இடமில்லை. முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கிறது. இந்த நாடகம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. நாம் இதன் நடிகர்களாக இருக்கிறோம். நமது 84 பிறவிகளின் பாகம் மிக சரியாக அழியாததாக இருக்கிறது. யார் எந்த பிறவியில் எதை நடித்து வந்தார்களோ அதையே செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. கீதையிலும் வார்த்தைகள் இருக்கின்றன. உண்மையில் எப்போது ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டதோ அப்போது தேகத்தின் எல்லா தர்மங்களையும் நீக்கி தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொன்னது உங்களுக்கு தெரியும். மண்மனா பவ என்பதின் அர்த்தத்தை தந்தை நல்லபடியாக புரிய வைக்கிறார். இதே மொழிதான் இருந்தது. இங்கே பாருங்கள் எத்தனை அதிக மொழிகள் இருக்கின்றன. மொழிகளாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றன. மொழி இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அந்த மாதிரி மொழிகளை கற்று வருகிறார்கள். அதனால் தாய்மொழியே அழிந்து போகிறது. யார் அதிக மொழிகளை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரிசும் கிடைக்கிறது. எத்தனை தர்மங்கள், எத்தனை மொழிகள் இருக்கின்றன. அங்கே நமது ராஜ்யம் மட்டும் இருக்கும். மொழியும் ஒன்றாக இருக்கும். இங்கே 100 மைல்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு மொழி மட்டுமே இருக்கும். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை உட்கார்ந்து புரிய வைக்கிறார். எனவே அந்த ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டு இருக்க வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். ரதம் அவசியம் தேவையில்லையா? சிவபாபா நமது தந்தையாக இருக்கிறார். எனக்கு எண்ணில் அடங்கா குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை இவர் மூலமாக கற்பிக்கிறார். ஆசிரியரை ஒருபோதும் ஆற தழுவதில்லை. தந்தை உங்களுக்கு கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார், ராஜயோகம் கற்பிக்கிறார். எனவே ஆசிரியராக இருக்கிறார். நீங்கள் மாணவர்களாக எப்போதாவது ஆசிரியரை ஆற தழுவுனது உண்டா? ஒரு பாபாவின் உடையவராக ஆன பிறகு பிறரிடம் மனதை வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் சரீரதாரிகளாக இருக்கிறீர்கள், நான் அசரீரியாக மேலே இருக்கிறேன். பாபா தூய்மையாக்க வாருங்கள் என்று சொல்கிறீர்கள். அதனால் நீங்கள் அழுக்காக இருக்கிறீர்கள் தானே. பிறகு என்னை எப்படி ஆற தழுவ முடியும்? உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு அழுக்காக ஆகிறீர்கள். எப்போது கடைசியில் முழுமையாக தூய்மையாவீர்களோ அப்போது நினைவிலும் இருப்பீர்கள். ஆசிரியரை குருவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது சீச்சி ஆகி விழுந்து விடுகிறீர்கள். இன்னும் 100 மடங்கு தண்டனை அதிகமாகிறது. இவர் இடையில் தரகர் வடிவில் இருக்கிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும். நானும் அவருடைய செல்ல குழந்தையாக இருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். நான் எப்படி அவரை கட்டி முடிக்க முடியும்? நீங்களாவது இந்த உடல் மூலமாக சந்திக்கிறீர்கள். நான் அவரை எப்படி கட்டி பிடிக்க முடியும்? குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள் என்று தந்தை சொல்கிறார். நினைவின் மூலமாக சக்தி நிறைய கிடைக்கிறது. தந்தை சர்வ சக்திவானாக இருக்கிறார். தந்தையிடமிருந்தே உங்களுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக ஆகிறீர்கள். உங்கள் ராஜ்யத்தின் மீது யாரும் வெற்றி பெற முடியாது. ராவண ராஜ்யமே அழிந்து விடுகிறது. துக்கம் கொடுக்கும் யாரும் இருப்பதே இல்லை. அது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் அனைவருக்கும் துக்கம் கொடுப்பவன் ராவணன். விலங்குகளும் துக்கப்படுகின்றன. அங்கே விலங்குகளும் தங்களுக்குள் அன்பாக இருக்கும். இங்கே அன்பே இல்லை. இந்த நாடகம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இதன் மூலம் முதலீடை கடைசியின் ரகசியத்தை தந்தையே புரிய வைக்கிறார்.
சிலர் நல்லபடியாக படிக்கிறீர்கள், சிலர் குறைவாக படிக்கிறீர்கள். ஆனால் எல்லோரும் படிக்கிறீர்கள், முழு உலகமும் படிக்கும். அதாவது தந்தையை நினைவு செய்யும். தந்தையை நினைவு செய்வது படிப்பு தானே. அந்த தந்தையை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக, அனைவருக்கும் சுகம் கொடுப்பவராக இருக்கிறார். வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் நிச்சயம் பதித்தமாக இருக்கிறார்கள். விகாரிகளை விகாரமற்றவராக மாற்றவே அவர் வருகிறார். அல்லாஹ் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று புகார் செய்கிறார்கள். இதுவே அவரது வேலை. எனவே அழைக்கிறார்கள். உங்கள் மொழியையும் சரி செய்ய வேண்டும். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், மற்றவர்கள் காட் என்று சொல்கிறார்கள், காட்பாதர் என்று சொல்கிறார்கள். கடைசியில் இருப்பவர்களின் புத்தி நன்றாக இருக்கிறது. அவர்கள் அவ்வளவு துன்பத்தை பெறுவதில்லை. நீங்கள் இப்போது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? தந்தையை இந்த புருவ மத்தியில் பார்க்கிறீர்கள். தந்தை பிறகு உங்கள் புருவ மத்தியில் பார்க்கிறார். யாருக்குள் நான் பிரவேசமாகிறேனோ அவரை என்னால் பார்க்க முடியுமா? அவர் அருகில் அமர்ந்திருக்கிறார். இது புரிந்து கொள்ளும் பெரிய விஷயமாக இருக்கிறது. நான் இவருக்கு அருகில் அமர்ந்திருக்கிறேன், எனது அருகில் அமர்ந்திருக்கிறார் என இவரும் புரிந்திருக்கிறார். நாங்கள் முன்னால் இருவரையும் பார்க்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தந்தை மற்றும் தாதா இருவரின் ஆத்மாக்களையும் பார்க்கிறீர்கள். உங்களிடம் ஞானம் இருக்கிறது என்று தாதா யாரிடம் சொல்கிறார்? ஆத்மா முன்னால் அமர்ந்திருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து கேட்கிறார்கள். படிப்பு என்றால் அப்படி இருக்குமா என்ன? ஆசிரியரை பார்க்க வேண்டும் இல்லையா? இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். அதனால் முன்னால் பார்க்க வேண்டியிருக்கிறது. முன்னால் உட்கார்ந்து கண்களை மூடி தூங்கி விழும்படி எந்த படிப்பும் இருப்பதில்லை. மாணவர்கள் ஆசிரியரை நிச்சயம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இல்லை என்றால் இவர் தூங்கி விழுந்து கொண்டே இருக்கிறார், ஏதோ போதை தரும் பொருளை குடித்து விட்டு வந்திருக்கிறார் என்று ஆசிரியர் சொல்லுவார். தந்தை இவரது உடலில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நான் தந்தையை பார்க்கிறேன். ஒருவர் கண்ணை மூடி உட்கார இது ஒன்று பொதுவான வகுப்பு கிடையாது என்று தந்தை புரிய வைக்கிறார். பள்ளிக்கூடத்தில் எப்போதாவது யாராவது கண்களை மூடி அமர்ந்திருப்பார்களா என்ன? மற்ற சத் சங்குகளை பள்ளிக்கூடம் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே உட்கார்ந்து கீதை சொல்கிறார்கள். எனினும் அதை பள்ளிக்கூடம் என்று சொல்வது இல்லை. அதை சொல்பவரை பார்க்க அவர் ஒன்று தந்தை கிடையாது. சிலர் சிவ பக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சிவனை மட்டும் நினைவு செய்கிறார்கள். காதில் கதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சிவனுக்கு பக்தி செய்பவர்களுக்கு சிவனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எந்த சத் சங்கத்திலும் கேள்வி பதில் எதுவும் இருப்பது இல்லை. இங்கே இருக்கிறது. இங்கே உங்கள் வருமானம் அதிகம். வருமானம் வரும்பொழுது ஒருபோதும் கொட்டாவி வராது. செல்வம் கிடைக்கிறது அல்லவா? எனவே மகிழ்ச்சி இருக்கிறது. கொட்டாவி துன்பத்தின் அடையாளமாக இருக்கிறது. வியாதி வந்தால் அல்லது திவாலாகி போனால் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். பைசா கிடைத்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் கொட்டாவி வராது. தந்தை வியாபாரியாக இருக்கிற. இரவில் கப்பல் வந்தால் இரவில் விழிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில பெண்கள் இரவில் வருவார்கள். எனவே அந்த பெண்களுக்காக மட்டும் திறந்திருக்க வேண்டும். கண்காட்சி போன்றவற்றை சில நாட்களை பெண்களுக்கு மட்டும் வைத்தால் நிறைய பேர் வருவார்கள் என்று தந்தையும் சொல்கிறார். முகத்திரை அணிந்தவர்களும் வருவார்கள். நிறைய பேர் முகத்திரை அணிந்தும் இருக்கிறார்கள். காரிலும் திரை இருக்கிறது. இங்குள்ள ஆத்மாக்களின் விஷயம் ஞானம் கிடைத்துவிட்டால் திரையும் விலகிவிடுகிறது. சத்தியுகத்தில் திரை முதலில் எதுவும் இருப்பதில்லை. இது இல்லற மார்க்க ஞானம் இல்லையா? நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவை மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த விளையாட்டு அதிக குதூகலத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சுக துக்கத்தின் பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எனவே அழுது புலம்பும் விஷயம் இல்லை. முன்னரே நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முடிந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2. இது பொதுவான வகுப்பு இல்லை. இதில் கண்களை மூடி அமரக்கூடாது. ஆசிரியரை நேராக பார்க்க வேண்டும். கொட்டாவி எதுவும் விடக்கூடாது. கொட்டாவி துக்கத்தின் அடையாளமாக வரதானம். திருப்தி 3 சான்றிதழ்களை பெற்று தனது யோக வாழ்வின் பிரபாவத்தை ஏற்படுத்த சகஜ யோகியாகுக. யோக வாழ்வின் விசேஷ லட்சியமாக இருப்பது திருப்தி. யார் சதா திருப்தியாக இருப்பாரோ, அனைவரையும் திருப்தி செய்வாரோ, அவரது யோகி வாழ்வின் பிரபாவம் பிறரின் மீது தானே ஏற்படும். அறிவியல் சாதனங்களின் வாயுமண்டலம் எப்படி பிரபாவத்தை ஏற்படுத்துகிறதோ அப்படி சகஜ யோகி வாழ்வும் பிரபாவத்தை ஏற்படுத்தும். 1 தன்னிடம் திருப்தி, 2வது தந்தையின் திருப்தி, 3வது லௌகிக அலௌகிக குடும்பத்தின் திருப்தி ஆகியவை யோகி வாழ்வின் 3 சான்றிதழ்கள். ஸ்லோகன்: சுயராஜ்ய திலகத்தோடு உலக நன்மையின் கிரீடம் அணிந்து ஸ்திதி ஆசனத்தில் அமர்ந்து இருப்பவரே ராஜயோகி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.